योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राया। योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राया. சுவாமியுடைய நாமந்தான் நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சொத்து, பெரிய செல்வம். இந்த நாமம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. ரெண்டாவது, அந்த நாமத்தில் சுவாமி சூக்ஷ்மமாக நிறைவாக இருக்கார். எங்கிட்ட திரும்ப திரும்ப சுவாமி என்ன சொல்ல சொன்னார்னா, அந்த நாமத்தை நம்ம சொல்கிற நேரத்தில் அந்த நாமியினுடைய ப்ரெசன்ஸில் இருக்கும். நாமி கூடவே இருக்கார். நம்ம முன்னாடி இப்போ சந்நிதி தேரில் போய் சுவாமி முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். நீங்கள் நாம சொல்லச்சு அது எக்ஸாக்டாக நடக்குது. அது கூட என்னென்னா, ஒரு லட்சம் நாமம் சொன்ன பிறகு தான் சாமி வருவாருங்கிறது இல்லை. முதல் நாமம் சொல்லும் பொழுதே அவர் இருக்காருங்க. நம்ம ஒரு நாமம் தான் சொல்கிறோம், அதுவும் ஒரு ஆழம் இல்லாமல் சொல்கிறோம், நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறோம், பக்தி இல்லாமல் சொல்கிறோம், கவனம் இல்லாமல் சொல்கிறோம், எப்படி வேணால் சொல்கிறோம். அந்த இடத்துல சாமி இருக்கார். நாமங்கிறது நாமி தான், அந்த நாமியினுடைய இருப்பு தான். அந்த நாமி நான் நாமம் சொல்லும் பொழுது நாமி இருக்கார். நான் அவருடைய இருப்பில் தான் இருக்கேன், அவருக்குள்ளே இங்கே உட்காந்துருக்கேன். அவர் என் கூட உட்காந்து நான் சொல்கிற நாமத்தை கேட்குறார். என் மனசுக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிரார்த்தனைகளையும் அவர் பார்க்கறது மட்டுமில்லை, கேட்டுட்ருக்கார். அதனால் அவருக்கு தெரிய நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஒரு நினைப்பை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா, அந்த முதல் நாமம் சொல்லும் பொழுதே நம்ம சுவாமியினுடைய இருப்பில் இருக்கோம். இதை நம்ம யாருமே இதை யாரும் அப்படி சொன்னதே கிடையாது இதுவரையிலும். நான் சுவாமிகிட்டக்கு வந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னார், ஒரு வார்த்தையையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து பெரிய தேவத்தை மாதிரி இருக்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அது தேவதைக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க, இல்லை அந்த க்ஷணமே புரிஞ்சுப்பீங்களா? அந்த தேவத்தைங்கிற வார்த்தை வரும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னு உடனே நமக்கு புரிஞ்சு ஒரு ரேடியோ சந்தோஷம். ஆஹா, இப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பெரிய தேவத்தையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அவங்களே நம்மளை பார்த்து ஒரு குரங்குன்னோ இல்லை ஒரு கழுதனோ சொன்னாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சா நம்ம புரிஞ்சுப்போம். அந்த க்ஷணமே அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நாமும் இப்படியே சொன்னார் பகவான். அது எனக்கு கேட்டால் ஆங்கிலத்தில் சொன்னார், தேவ்கி, எ வேர்ட் and its meaning cannot be separated. They are inseparable. Likewise, when you say Rama, the word Rama means Rama's presence. இந்த ராமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, ராமனுடைய இருப்பு, அந்த க்ஷணமே இருக்கிற இருப்பு. சிவா அப்படின்னு சொன்னாக்க அந்த க்ஷணமே சிவன் அந்த இடத்துல இருக்கார். யோகி ராம் சூரத்குமார்னு சொன்னால் அந்த க்ஷணமே என்னுடைய சுப்ரீம் ஃபாதர், என்னுடைய தந்தை அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதுதான் என்னெல்லாம் இயக்கின்றிருக்கு. நம்ம நாம சொல்லச்சே நம்ம கூட சாமி இருக்கார், நம்ம தனியாக இல்லை. சாமி பார்த்து, அப்போ சாமிக்கு எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா அவருக்கு தெரியாதது கிடையாது, புரியாதது கிடையாது, செய்ய முடியாதது கிடையாது. அப்போ எப்பேற்பட்ட ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கோம் இல்லையா? அவருக்கு நம்ம இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, அது இத்தனை நாளைக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறோம். பிரார்த்தனைங்கச்சே எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் சாமி, இன்னும் 2 மாதத்தில் அந்த வீடு முடிஞ்சாகணும், எனக்கு வேலை இன்னும் இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த 2 மாதத்தில் கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் நம்ம ஒரு வரையறை வச்சு தான் ஒரு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அப்படி பண்ணும்பொழுது சாமி சொல்வார், கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட சொல்லவே வேண்டாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் நம்ம
நாமம் சொல்லும் பொழுது பிரார்த்தனைன்னு தனியாகவே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நாமம் சொல்லச்சே அந்த இடத்துல நாமி இருக்கார். நாமிக்கு எல்லாம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவாரா, நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த நேரத்தில் நமக்கு எது முதல் தேவை அப்படின்னு பார்ப்பாராம். நமக்கு எது ரொம்ப தேவையாக இருக்கோ அதை தான் பண்ணுவார். ஹீ வில் டூ த நீட்ஃபுல். நம்மளோட விருப்பங்கள் எல்லாத்துக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார். நமக்கு எது தேவைங்கிறது அவருக்கு நம்மளை விட அவங்களுக்கு நிறையா தெரியும். அதுபடி தான் அவர் செயல்படுவார். சுவாமி சொல்வார், திஸ் பெகர் இஸ் அ விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அதாவது கல்பத்தரு, அது சத்தியம். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த பிச்சைக்காரன் எது நல்லதோ உங்களுக்கு அது மட்டும்தான் செய்வான். நீங்கள் கேட்குற விஷயம் பின்னாடி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இருந்ததுன்னா இந்த பிச்சைக்காரன் தரமாட்டேன், நான் அப்படி தராமல் இருக்கிறது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு. அதனால் எல்லாமே நிமிஷத்துக்கு நிமிஷம் இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. எல்லாரோட வாழ்க்கையும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலும் இறைவனுடைய சங்கல்பத்தினால் தான் நடந்துட்டுருக்கு. இதை எத்தனைக்கு எத்தனை நம்ம இறைவன் சங்கல்பம் அப்படின்னு முழு மனசோட ஆத்மாத்மா ஏற்றுண்டு முணுமுணுக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதையே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நிறைவாக ஏற்றுன்னு இருக்கும் பாருங்கள், அதுக்கு பேர் தான் சரண்டர். சரண்டர் அதாவது சரணாகதிங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுள் நடத்துகிறார். அவர்கிட்டேருந்து வருது ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அப்படிங்கிறத ஒரு நிறைவான மனசோடு நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் சரணாகதி. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பூரணமாக அந்த கடவுள் இருக்க, அந்த கடவுளோட ஒன்றிய நிலை அது. ஆக இதை நம்ம எப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நாமத்தை சொல்லும் பொழுது நாமியினுடைய முன்னிலையில் நான் இருக்கேன், நாமி என்னை பார்த்துன்னு இருக்க, எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துன்னு இருக்க. அந்த ஒரு நினைப்பும் நாமி அவருடைய சங்கல்பத்தினால்தான் என்னோடய வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது. நான் தான் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்க்குறேன். ஆனால் சுவாமிகிட்டேருந்து வர எல்லாமே கண்டிப்பாக ஆசீர்வாதம்தான், முன்னேற்றம் தான், எல்லாமே மங்களம் தான். சாமி அப்படியே சொல்வார், இது மங்களம் இது அமங்கலம்னு சொல்லாத, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லாத, எல்லாத்தையுமே கடவுளுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது நம்ம நினச்சிட்டோன்னா எல்லாமே மங்களம்தான், எல்லாமே முன்னேற்றம் தான், எல்லாமே ஆத்ம லாபம் தான் இல்லையா. கடவுள் நமக்கு தீங்கு பண்ணுவாரா? கடவுள் நம்மளை அழ வைப்பாரா? அது மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம ரொம்ப பிடிவாதமாக ஒரு என்ன ஒரு லெசன், ஒரு பாடத்தை கற்றுக்காமல் நம்ம போக்கிலேயே இருந்தோன்னா ஒரு அடி அடித்து, அந்த அடிக்கு கூட என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய ஒரு கெட்ட கர்மாவே உபயோகித்து ஒரு அடி கொடுத்து அந்த பாடத்தை நமக்கு புகட்டுவார். ஆனால் அதில் அந்த பாடத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்கு வந்துடும். அதனால் அது ஒரு பெரிய ஆத்ம லாபம். இதை மட்டும் நம்ம மனசில் திரும்ப திரும்ப கொண்டு வந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் உட்காந்து அழறதோ இல்லை ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறதோ, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பத்தை கொடுக்குறார், ஏன் நான் என்ன பாப்பம் பண்ணினேன், ஏன் கடவுள் நான் அவரோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கேனே அப்போ கூட எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதே அப்படின்னு நம்ம எத்தனை பேர் புலம்புறோம் இல்லையா. அந்த மாதிரி புலம்ப வேண்டாம். அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பெரிய லாபம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு மங்களம் இருக்குது. அது நமக்கு அப்போ நடக்கும் பொழுது தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பின்னால் திரும்பி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய நன்மையை நமக்கு செஞ்சுருக்குங்கிறது தெரியும். ஆக சுவாமி என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னது, நடக்கிறது அத்தனையுமே ஆசீர்வாதமாக மட்டுமே பாரு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அது ஆசீர்வாதமாக மாறிடும். அது ஆசீர்வாதமாக மாறுறதை நம்மால் உணர முடியும். அதுக்குரிய பலனை நம்மால் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். இதுதான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. பகவானுடைய இருப்பு, அவருடைய தரிசன இருப்புக்காக நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கு. நாமத்தை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாமி
வெறுமனே சாட்சியாக மாறிடுவார். எல்லாருக்குள்ளேயும் சாமி இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் சாமி இருக்கிறது வந்து சாட்சியாக இருக்கார். அதனால தான் நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது கூட சாமி வெளியில் குதித்து வந்து இது பண்ணாத அப்படின்னு நம்மளை கையை தடுக்கிறது இல்லை. சாமி இல்லாத இடம் இல்லை இல்லையா? ஆனால் வெறும் சாட்சியாக இருக்க நம்ம யோகிராம் சுரத்குமார்னு அவரை கூப்பிடும்பொழுது அந்த அன்பே உருவான அந்த ஆனந்தமயமான யோகிராம் சுரத்குமாரா அந்த சாட்சி தெய்வம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, தேவையான உதவியும் கொடுக்கறது. இந்த விட்னஸாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு குரு தேவராக மாறி நமக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதையும், என்னென்ன வழிகாட்டுதல் வேணுமோ அதையும், என்னென்ன பாதுகாப்பு எப்போவுமே நமக்கு பாதுகாப்புக்கு இதை செஞ்சு கொண்டே இருக்குது. இதை நாம் மனசில் வச்சுன்னா போதும். அவ்வளோதான். நாமத்தை சொல்லணும், எல்லாத்தையுமே ஆசீர்வாதமாக மட்டும் பார்க்கணும். சாமி எப்போவுமே நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினப்பிலேயே இருக்கணும். இது மட்டும் பண்ணினா போகிறோம். நம்ம வாழ்க்கை வந்து ராத்திரி 10 மணி ஆனாலும் சரி, காலம்பரை 10 மணி ஆனாலும் சரி, ஒரே மாதிரி ஒரு நிறைவை தரும். ஒரே மாதிரி ஒரு அன்பில் நம்மால் இருக்க முடியும். எப்போவுமே அந்த இறை உணர்வுலேயே இருக்க முடியும். இதுக்கு மேலே பேசினா ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாருக்கும். அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன்னா, ஆனால் முக்கியமானது சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம சதா இதுக்காக முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். சில சமயம் நம்ம தவறு போகும், சில சமயம் நம்ம வந்து மாற்றி பண்ணுவோம். ஆனால் கூட தொடர்ந்து முயற்சி. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சு எத்தனை தடவை கீழே விழுறது, ஆனால் கூட அது உடனே எழுந்து மறுபடியும் நடக்கும். நம்ம விழுந்துட்டு போய் பயந்து நடக்காமலாம் இருக்காது. பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எத்தனை முறை தவறினா கூட திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். சாமி சொன்னார், இந்த முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் தவம் அப்படின்னு. பப்பா ராமதாஸ் இந்த பிச்சைக்காரனுக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொன்ன பிறகு 24 மணி நேரமும் அதை சொல்லுன்னு சொன்னார். அப்போ அந்த 24 மணி நேரமும் இந்த பிச்சைக்காரன் சொன்னான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிச்சைக்காரன் முயற்சி செஞ்சான். திஸ் பெகர் வாஸ் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங். இந்த பிச்சைக்காரன் முயற்சி செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் தேவ்கி, திஸ் ட்ரையிங் இஸ் தபஸ்யா. இந்த முயற்சி செய்கிறோமே இதுதான் தவம். முயற்சியில் வெற்றி காண்றதோ தோல்வி காண்றதோ இல்லை. அந்த ஒரு முயற்சி எடுக்க. இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து 5 மணி நேரம் காத்துன்னு இருந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கீங்க இல்லையா? இது எவ்வளோ பெரிய தபஸ்னுங்கிறதுக்கு சொல்கிறேன். இது ஒரு பெரிய முயற்சி தானே. நினச்சா நீங்கள் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம், எப்போவோ போயிருக்கலாம். அதனால் அப்படி இல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு உணர்வில் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா இது பெரிய தவம். இந்த தவத்துக்கான அந்த ரிவார்டை சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார். அது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு வரும். உங்களால் அந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சிக்க முடியும். பகவான்கிட்டக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எப்போவும் பகவான் நம்ம கூடவே இருக்கணும். நமக்கு உதவி, வழிகாட்டுதல், பாதுகாப்பு கிடைச்சிட்டே இருக்கணும். நம்ம கடவுளை சாமி இன்னொன்று சொல்லுவார், கடவுளை நினைக்கிற நேரம் மட்டும்தான் நீ உயிர் வாழற. கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் நீ உன்னுடைய பிணத்தை நீ சுமந்துட்டுருக்க அப்படின்னு. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு. கடவுளை நம்ம நினைக்கிற நேரம் மட்டும்தான் நம்ம உண்மையாகவே உயிர் வாழறோம். கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் நம்ம உடம்புக்குள்ளே மூச்சு காற்று போயிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய பிணத்தை தான் சுமக்கிறோம். ஏன்னா அந்த மூச்சு காற்றோடு இருக்கக்கூடிய அந்த உடம்பானது என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருக்குது. என்ன பண்ணணும்? இறைவனை நினைக்கணும். இறைவனை நினைக்காமல் மறந்துருச்சுன்னா இது வெறும் பிரேத்தம். இப்போ இதை நினச்சி பாருங்கள், நம்ம பகவானை நினைக்காத நேரமெல்லாம் நம்ம வெறும் பிரேத்தமாக நடமாடின்னு. கண்ணுக்கு பார்த்தா நம்ம பேசின்னு இருப்போம், சிரிச்சுன்னு இருப்போம்,
ஏதோ பார்ட்டி கூட அட்டன் பண்ணுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம். ஆனால் நம்ம பிரேதம் தான் போயின்னு இருக்குங்கிறார் சாமி. நம்முடைய இறந்த உடம்பு அது. ஏன்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னவோ, குறிக்கோள் என்னவோ, அதை செய்யலை. அதனால் அது வீண், அது பிரேதத்துக்கு சமானம் அப்படிங்கிற. ஆக இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுப்போம். அண்டு எவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு விழிப்போடு இதை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளுடைய ஆத்மாக்கள் எப்போவுமே ஒரு விழிப்பு உணர்வில் தான் இருக்குது. ஒத்தத்தற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எப்பவும் விழிப்போடு தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறது நேரம் அந்த ஆத்மாவுக்கும் போகும், அதே சமயம் நம்ம மூளைக்கும் போகும். இந்த மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கா, புத்துணர்ச்சியோடு இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த ஆத்மாக்குள்ளே இறங்குறது பாருங்கள், அது நம்மளை என்றைக்குமே கைவிடாது. சரியான நேரத்தில் நமக்கு ஒரு நினைவு மூட்டி நம்மளை ஒரு காரியத்தை செய்ய வச்சிடும். योगी राम सूरत कुमार जय गुरु राया।